நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஃப் மேக்கிங்க்கு எவ்வளோ செலவாகுது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேக்கரி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற பீப்புள்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மறக்கணும் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரெசிபி மேலே எழுதியிருக்கேன். ஃப்ளார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 kg, சுகர் வந்து 50 கிராம்ஸு, பஃப் மார்ஜினேட் வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம்ஸ் வந்து நம்ம மாவு கூட போட்டு ஓட விடுவோம். அப்புறம் வந்து 500 கிராம்ஸ் வந்து நம்ம மாவு வந்து தேய்க்கிறப்போ ஒரு 500 கிராம்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே கொடுப்போம். ஸோ அதுக்காண்டி போட்டிருக்கேன். சால்ட் வந்து பார்த்திங்கன்னா 20 கிராம்ஸ் தேவைப்படும். ஸோ இப்போ வந்து இதுக்கான எக்ஸ்பென்ஸ் பார்த்துலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ளார் வந்து ஒரு 1 kg, அதோடய ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 43 rupees போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ளார் எவ்வளோக்கு வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம்ஸ் வச்சு நம்ம மாவு தேய்க்கிறப்போ ஒரு தேவைப்படும், அதுக்காண்டி ஒரு 2 rupees போட்டிருக்கேன். சுகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம்ஸ் போட்டிருக்கேன். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 rupees வரும். அப்புறம் வந்து பஃப் மார்ஜினேட் வந்து 550 கிராம்ஸ் போட்டிருக்கேன். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 85 rupees. அப்புறம் வந்து சால்ட் வந்து ஒரு 20 கிராம்ஸ் போட்டிருக்கேன். இது வந்து நீங்கள் 1 or 2 rupees தான் வரும், அதுக்கும் கீழே கூட வரலாம். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வாட்டருக்கு வந்து நான் ப்ரைஸ் செட் பண்ணல, நீங்கள் வேணும்னா ப்ரைஸ் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மசாலாவுக்கு பார்த்துலாம். மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து ஒரு 750 கிராம்ஸ்லேருந்து ஒரு 1 kg வரைக்கும் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ நீங்கள் எவ்வளோ போடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 10 rupees போட்டிருக்கேன். மசாலான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் மசாலா, மல்லித்தூள் இதெல்லாம் வந்து நான் மசாலான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதோடய ரேட் வந்து பார்த்திங்கன்னா 20 rupees வரும். அப்புறம் வந்து எக் வந்து ஒரு 20 நம்பர்ஸ் போட்டிருக்கேன். இது வந்து நான் முட்டைன்றதுனால ஆஃப் எக்குன்றதுனால நான் 20 நம்பர்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் ஃபுல் எக்காக வைக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற 40 eggs கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதர் வெஜ்ஜஸ்ன்றது நீங்கள் இந்த நான் ஆனியன் தவிர்த்து நீங்கள் வேறு எதனா சேர்ப்பீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இதிலே வந்து நான் அதர் வெஜ்ஜஸ்ன்னு போட்டது வந்து நம்ம சோம்புலாம் போட்டு தாளிப்போம், அப்புறம் வந்து புதினா மல்லி அதெல்லாம் சேர்ப்போம், அதெல்லாம் சேர்த்து தான் நான் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து ஆயில் வந்து ஒரு 100 கிராம் ஆச்சு தேவைப்படும் இது வதக்கிறதுக்கு, அதனால் 50 rupees போட்டிருக்கேன், 15 rupees போட்டிருக்கேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது அதர் எக்ஸ்பென்ஸ்ன்றது கேஸு, எலக்ட்ரிசிட்டி, லேபர், இது வந்து எல்லாருக்குமே கம்பல்சரியாக இருக்கும். நீங்கள் கேஸ் வந்து மினிமம் 20 rupees ஆச்சு எனக்கு தெரிஞ்சு ஆகும். நீங்கள் எந்த அடுப்பில் பேக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிசிட்டி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவு பெய்கிறதுக்கும் அப்புறம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி டே ஃபுல்லாக வைக்கிறதுக்கும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். நான் வந்து மினிமமாக போட்டிருக்கேன் 15 rupees அப்படின்ட்டு. நான் வந்து லேபர் சேர்க்கல, நீங்கள் லேபர் வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை வந்து எவ்வளோக்கு சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ 1 kg நம்ம வந்து 1 kg ஃப்ளார் போடுறோம் அப்படின்னா ஒரு 40 பப்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபா போட்டிருக்கேன். எக் பப்ஸு இது வந்து இப்போ வந்து 600 ரூபா கிடைக்கும். அதில் வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோட்டல் கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 419 ரூபா வரும். இதில் வந்து நம்ம ப்ராஃபிட்டாக வந்து ஒரு 181 ரூபா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். நான் இதில் வந்து லேபர் சேர்க்கல, நீங்கள் லேபர் சேர்த்துட்டு நீங்கள் வேணால் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பஃப்பில் வந்து ப்ராஃபிட்டும் இருக்குது, அதே சமயத்தில் லாஸும் இருக்குது. ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா பஃப்ஸும் ஓடிச்சு அப்படின்னா மட்டும்தான் ப்ராஃபிட் கிடைக்கும். நம்மளுக்கு வந்து அதில் பஃப் வந்து ஒரு 40 பஃப்ஸில் ஒரு 5 பஃப்ஸ் இல்லை 6 பஃப்ஸும் நின்றுட்டால் கூட நம்மளுக்கு வந்து அதில் லாஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து இங்கே பாருங்கள் ப்ராஃபிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 181 ரூபா தான் போட்டிருக்கேன். இதில் வந்து நான் லேபர் சேர்க்கலை. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெட்ரோல் எக்ஸ்பென்ஸு, டிரான்ஸ்போர்ட் அதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் நம்ம வந்து சேர்க்கலை. ஸோ இது இல்லாமலே நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து 181 ரூபா தான் கிடைக்கிது. ஸோ இதில் வந்துட்டு ஒரு 6 பஃப்ஸோ 5 பஃப்ஸோ நின்றுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து லாஸாக தான் ஆகும். ஸோ இதையும் கால்குலேட் பண்ணி இது பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா பேக்கரி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த ரெசிபிக்கான இந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோக்கான எக்ஸ்பென்ஸும் நான் கால்குலேட் பண்ணி போடுறேன். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.